நான் எப்பவுமே நான் உணராம, நான் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து நான் கண்ல பார்க்காம நான் எதையுமே நம்ப மாட்டேன். இல்லன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இது வந்து கொஞ்சம் சில்லியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா, நான் இதே மாரி தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணேன்னா, புட்டபர்த்தில கரண்டே போகாது. அப்படியே போனா கூட டக்குன்னு வந்துரும். ஆனா, நான் என்ன வேண்டினேன்னா, "கடவுளே! நீ நிஜமாவே உண்மையா இருந்தீன்னா, இப்ப வந்து இங்க கரண்ட் போணும். கரண்ட் போயி, கரண்ட் போன சமயத்துல எங்க அம்மா இப்ப வரணும்." ஏன்னா எங்க அம்மாக்கு சர்வீஸ் வந்து நைட் ஒரு 9:00 முடியும். ஆனா நான் இப்ப வந்து அங்க வந்து ஒரு 7:00 என்னோட சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்க வந்து ஒரு 7:00 வந்துட்டேன். ஆனா எங்க அம்மா வரதுக்கு 9:00 தான் ஆகும். அது எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஆனா நான் வேணும்னே அந்த மாரி வந்து, "நீ உண்மையா இருந்தீன்னா, இப்ப இங்க கரண்ட் போணும். கரண்ட் போயிருக்க சமயத்துல எங்க அம்மா வரணும்." அப்படின்னு நான் வேண்டினேன். பார்த்தா நம்ப மாட்டீங்க. கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட்டும் போச்சு. கரண்ட்டும் போயி, நான் திரும்பி பார்க்கிறேன். பார்த்தா எங்க அம்மா நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னால இத நம்பவே முடியல. எப்படிடா இது நடக்கும்? நான் அன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மாகிட்ட கேட்டேன். "நீ எப்படிம்மா இப்ப வந்த?" அப்படின்னா, "இல்ல எனக்கு சர்வீஸ் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதனால நான் கிளம்பி வந்துட்டேன்" அப்படின்னாங்க. இது நடக்கவே நடக்காது. ஏன்னா, எனக்கு தெரியும். ஒரு வேளை எங்க அம்மா வந்து வெஜிடபிள் கட்டிங் முடிச்சிருந்தாலுமே, சில சமயம் அவங்க வந்து சாப்பாடு பரிமாறுவாங்கல்ல. அந்த மாரியான ஒரு சேவையிலயும் வந்து அவங்க ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. சோ அது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா வந்து நான் வேணுன கொஞ்ச நேரத்திலேயே வந்து எங்க அம்மாவும் வந்துட்டாங்க. இந்த மாரி விஷயம் நடந்துச்சு. சரி இது ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அ என் கூட வந்து இன்னொரு